ஒரு காலத்தில் அண்ணாமலையின் ஒவ்வொரு சமூக வலைதள பதிவும் தமிழக அரசியலில் பெரிய விவாதமாக மாறியது. ஆனால் இன்று அந்த தாக்கம் குறைந்து விட்டதா? தமிழக அரசியலின் மைய புள்ளியாக விஜய் மாறிவிட்டாரா? அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் தகவல் என்ன சொல்கின்றன? வாங்க பார்க்கலாம். தமிழக அரசியலில் கடந்த சில ஆண்டுகளில் மிக வேகமாக மாறியிருப்பது அரசியல் கவனத்தின் மையம் என்பதுதான். ஒரு காலத்தில் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை வெளியிடும் ஒவ்வொரு அறிக்கையும் சமூக வலைதள பதிவும் அரசியல் விவாதத்தை உருவாக்கும் அளவிற்கு பேசப்படும். குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் அவரது எக்ஸ் பதிவுகள் தொடர்ந்து வைரலாகி ஊடகங்களில் அதிக கவனம் பெற்றன. ஆனால் தற்போதைய அரசியல் சூழல் நிலைமை மாறியுள்ளதாக சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது அரசின் நடவடிக்கைகள் தான் அதிகம் விவாதிக்கப்படுகின்றன. இதனால் மற்ற அரசியல் தலைவர்களின் சமூக வலைதள செயல்பாடுகளுக்கு முந்தைய அளவிலான கவனம் கிடைக்கவில்லை என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். இதற்கிடையில் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகிய பிறகு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இருப்பதாக கடந்த சில மாதங்களாக தகவல் வெளியாகி வருகின்றன. ஆனால் இது குறித்து முழுமையான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் அண்ணாமலை தொடர்ந்து தனது சமூக வலைதளங்களில் அரசியல் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார். இருப்பினும் அந்த பதிவுகள் முந்தைய காலத்தில் இருந்த அளவிற்கு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்பது குறித்து பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன. சிலர் தற்போது தமிழக அரசியலில் முக்கிய போட்டி தாவேகா மற்றும் திமுக இடையே மட்டுமே மையம் கொண்டுள்ளதாக கூறுகின்றனர். ஆனால் மற்றொரு தரப்பு அதிமுக, பாஜக மற்றும் பிற கட்சிகளும் அடுத்த தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் என்பதால் அரசியல் சமநிலையை இப்போதே முடிவு செய்ய முடியாது என வாதிக்கின்றனர். அரசியலில் மக்கள் மனநிலை வேகமாக மாறக்கூடியது. ஒரு காலத்தில் முன்னிலையில் இருந்தவர் பின்னடைவை சந்திக்கலாம். அதேபோல் பின்னால் இருந்தவர் மீண்டும் முன்னேறவும் முடியும். அதனால் தற்போதைய அரசியல் சூழல் எப்படி இருந்தாலும் இறுதி முடிவை எடுப்பது தேர்தலில் வாக்களிக்கும் மக்கள்தான்.